மத்தவங்கள மாட்டி விட்டு வேடிக்கை பாக்குறது இருக்க, அது ஒரு தனி சந்தோஷங்க. அந்த சந்தோஷத்தை நீங்களும் ஃபீல் பண்ண போறீங்களா? வாங்க யார மாட்டி விட போறீங்க, அவங்களோட டீடைல்ஸ், கதை, திரைக்கதை, வசனம், ஸ்கிரீன் பிளே எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுங்க raga.thr.fm. வெரி குட் கீதா. பார்வதி மாட்டிக்கிட்டாங்க. உதயா அவருக்கு ஒரு தந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது மத்தவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை அவருக்கு முன்கூட்டியா தெரியுமா? வாவ், சரி, அத வாங்க இப்போ ஜூம் பண்ணி கேப்போம். ஓகே, வெரி குட். இது ராகா. பார்வதியா? யாரு இது? யாரு நீங்க? ராமு பேசுறேன். ராமு? எந்த ராமு? ராமு பூச்சோங்க ராமு. பூச்சோங்க ராமுவா? யாரு நீங்க? ஐயோ, என்னது, ஏன் இப்படி கத்துறீங்க காலங்கத்துல? கொஞ்சம் அமைதியா பேசுங்களேன். சொல்ல வர்றதுக்கு முன்னே யாரு நீங்க இருந்தா அதாங்க உங்களை கேக்குறேன். யாருங்க நீங்க? பூச்சோங்கன்றீங்க, அதான் யாருங்கன்னு உங்களை கேக்குறேன். சரி, நீங்க யாருன்னா பார்வதினா என்ன பார்வதின்னு சொல்லுவீங்க? என்ன பண்றேன்? பார்வதி தான் சொல்லுவேன். அப்புறம் நான் என்ன எந்த பார்வதின்னு சொல்றது? நீங்க தெரியாத எப்படிங்க நான் யாருன்னு தெரியாம எப்படிங்க நான் சொல்றது? நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரிதாங்க, இப்ப நான் சொன்னா மட்டும் உங்களுக்கு என்ன தெரியவா போகுது? கொஞ்சம் அமைதியா இருங்களேன். ஏன் இப்ப என்னமோ சொத்த புடிங்க அந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? ஆமா, பார்வதியான்னு கேட்டீங்க. நானும் பார்வதியான் தான். அதான் நீங்க யாருங்கன்னு கேக்குறேன். இப்ப எவ்வளவு நல்லா இருக்கு கேக்குறதுக்கு. நீங்க எவ்வளவு அழகா உண்மையா பார்வதி மாதிரி பேசுறீங்க. அப்படின்னா மனசு போன் அடிக்கும் போது டென்ஷன் ஆகல? சரி, உங்களுக்கு மனசுல ஒரு பெரிய சோகம் இருக்கா? அதை பத்தி சொல்லுங்கன்றது சொல்றதுதான் கேட்டேன். மனசுல சோகம் இருக்கா? மனசு அப்படி எதுவும் சோகம் இல்லையே. இல்ல, ஒரு ரொம்ப நாளா உங்க மனசுல ஒரு விஷயத்த போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கு தீர்வு சொல்லலான்னு தான் போன் அடிச்சேன். என்னன்னு தெரியல, மனசுல நான் போட்டுக்கிட்டு இது பண்ணலையே. அதுக்கு தீர்வு கிடைக்கணும் நான் எதிர்பார்க்கவும் இல்லையே. நீங்க யாருன்னு சொல்லாம நான் எப்படி பதில் சொல்றது உங்ககிட்ட? ராமு பாராசைக்காலஜிஸ்ட். பாராடெக்னாலஜியா? பாராசைக்காலஜி அப்படின்னா ஆழ் மனதுல இருக்கக்கூடிய ஆழமான பல விஷயங்களுக்கு தீர்வு சொல்ற ஒரு துறை. அதாவது கல்யாணத்துக்கு பிறகு ஆஹா ஓஹோன்னு வர வேண்டிய நீங்க ஐயோ அப்படின்னு இருக்கிறீங்களே அப்படின்றதுதான் சொல்ல வந்தேன். ஐயோ அப்படின்னு எல்லாம் இல்லையே. நல்லாதான் வச்சிருக்கிறாரு. என்ன அவருக்கு? என்ன அவருக்கு மனசுக்கேத்த மகாராசா தான். நீங்க விரும்பின பேர்லாம் இருந்தாருதான். ஆனா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாமே. நான் நினைச்ச ஆசையெல்லாம் அவர் நிறைவேற்றிட்டாரு. அதோட போதும். அதோட அதுக்கு மேல என்ன வேணும்? என்னென்ன ஆசை வேணும் சொல்லுங்க பாப்போம். 2-3 ஆசைகள். ஆசைகள்னா என்ன ஆசைகள்? என்ன இது உங்க வாழ்க்கையே பிடிமானம் இல்லாம இருக்கு? என்ன ஆசை அப்படின்னு? என்ன பிடிமானம் இல்லாம இருக்கு? இவ்வளவு வருஷம் ஆகி கல்யாணம் பண்ணி என்ன பிடிமானம் இல்லாம இருக்கு? வருஷமா முக்கியம், வாழ்க்கை தாங்க முக்கியம். எத்தனை வருஷம் வாழ்ந்தன்னு முக்கியம் கிடையாது. எத்தனை நாள் சந்தோஷமா இருந்தன்றதுதான் முக்கியம். எத்தனை நாள் குடும்பத்தோட நல்லா இருந்தோன்றதுதான் முக்கியம். ஆனா நீங்க யாருன்னு தெரியாம நான் உங்ககிட்ட எல்லா கதையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என்ன கதை அப்படி சொல்லிவிட்டீங்க? நல்லா தான் வச்சிருக்காருன்னு சொன்னீங்க. வேற என்ன சொல்லிட்டீங்க? அப்படி எவ்வளவு காசு வச்சிருக்கீங்க, எவ்வளவு நகை வச்சிருக்கேன்னு சொன்னீங்க. நீங்க யாருன்னே தெரியாம நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படி இல்லன்னா நான் போன் கட் பண்ணிடுவேன். நீங்க யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிடுவேன். என்ன நீங்க இவ்வளவு தூரம் பேசும்போது நான் பேசி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். யாருன்னு தெரியாதவங்க கிட்ட பேச மாட்டீங்க. ஆனா என்கிட்ட பேசுறீங்கன்னா என்கிட்ட ஒரு சக்தி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா? அப்படி எதுவும் எனக்கு தெரியல. இல்ல, இவ்வளவு நேரம் பேசுனதே நீங்க பேசுனதே கிடையாது தானே? இல்ல நான் தெரியாதவங்க யார்ட்டும் பேசுனது இல்ல. ஏன்னாக்கா நீங்க பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்குவோம், நீங்க கேட்டுக்கிட்டே இருக்குவோம். ஆனா உங்க மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. என்ன பயம் வந்துருச்சு? என்னமோ நான் வசியம் பண்ணி உங்களை என்னமோ பண்ண போறேன் அப்படின்னு. அப்படிதானே? அசால்ட்டா இருந்துராத பார்வதி, அலர்ட் ஆயிரு அப்படின்னு சொல்லிக்கிறீங்களா இல்லையா? ஏமாந்துராத, வாய் கொடுக்காத அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லையா? உண்மைதானே? அசால்ட்டா இருக்க கூடாது. இவன் என்னமோ தலையில மிளகாரிக்க பாக்குறான் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லையா? அது உண்மைதான். அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்களே கதையும் சொல்லிட்டு நீங்களே என்ன அதையும் சொல்லிக்கிறீங்க வேற. நீங்க இப்படி பேசிக்கிட்டு திருப்பி எதையும் சொல்லிக்கிறீங்க வேற. நீங்க யாருன்னு தெரியாம நான் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க. அடுத்து நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, இவன் கொஞ்சம் வேகமா பேசினா டக்குன்னு போனை அடிச்சு போட்டுருவோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆமா, அது உண்மை. இதெல்லாம் உண்மைன்னு சொல்லுவேன், பொய்னா பொய்ன்னு பேசிடுவேன். அவ்வளவுதாமா. இந்த உண்மையான விஷயம் தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு பெரிய அளவுல பிரச்சனையா இருக்கு. வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கா? என்ன பிரச்சனையா இருக்கு? அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்படியோ எங்கெங்கயோ போக வேண்டிய ஆளு. இந்த விஷயம் தான் உங்களை தடுத்துக்கிட்டு இருக்கு. பிரச்சனை கிடையாது. என்னைக்காவது என்னை தேடி வருவீங்க. அப்ப நான் வச்சுக்கிறேன். நான் தேடி வர்றது இருக்கட்டும். நீங்க யாருன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க யாருன்னு. அப்புறம் நாங்க பிரச்சனை இருக்கா இல்லையான்னு நான் உங்ககிட்ட சொல்றோம். சொல்லட்டுமா? சொல்லுங்க யாருன்னு. பார்வதி, நான் தான் உதயா பேசுறேன், THRல இருந்து. இது எப்படி இருக்கு? இங்க பாருங்க, யாரு உங்களை மாட்டி விட்டுது? என்ன என்னது? அதான் யாரும் தெரியாத நான் பேசுனதே இல்ல. இந்த மாதிரி என்கிட்ட ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறீங்களா இல்லையா? நல்லாதான் பேசுறீங்க போங்க. இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு?
மத்தவங்கள மாட்டி விட்டு வேடிக்கை பாக்குறது இருக்க, அது ஒரு தனி சந்தோஷங்க. அந்த சந்தோஷத்தை நீங்களும் ஃபீல் பண்ண போறீங்களா? வாங்க வாங்க, யார மாட்டி விட போறீங்க, அவங்களோட டீடைல்ஸ், கதை, திரைக்கதை, வசனம், ஸ்கிரீன் பிளே எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுங்க raga.thr.fm. வெரி குட் கீதா. பார்வதி மாட்டிக்கிட்டாங்க. உதயா வந்து அவருக்கு ஒரு தந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது மத்தவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை வந்து அவருக்கு முன்கூட்டியா தெரியுமா? வாவ், சரி, அத வாங்க இப்போ ஜூம் பண்ணி கேப்போம். ஓகே, வெரி குட். இது ராகா. பார்வதியா? யார் நீங்க? ராமு பேசுறேன். ராமு? எந்த ராமு? ராமு பூச்சோங்க ராமு. பூச்சோங்க ராமுவா? யார் நீங்க? ஐயோ, என்னது, ஏன் இப்படி கத்துறீங்க காலங்கத்துல? கொஞ்சம் அமைதியா பேசுங்களேன். சொல்ல வர்றதுக்கு முன்னே யார் நீங்க இருந்தா அதாங்க உங்களை கேக்குறேன். யாருங்க நீங்க? பூச்சோங்கன்றீங்க, அதான் யாருங்கன்னு உங்களை கேக்குறேன். சரி, நீங்க யாருன்னா பார்வதினா என்ன பார்வதின்னு சொல்லுவீங்க? என்ன பார்வதி? பார்வதி தான் சொல்லுவேன். அப்புறம் நான் என்ன எந்த பார்வதின்னு சொல்றது? நீங்க எனக்கு தெரியாத எப்படிங்க நான் யாருன்னு தெரியாம எப்படிங்க நான் சொல்றது? நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரிதாங்க, இப்ப நான் சொன்னா மட்டும் உங்களுக்கு என்ன தெரியவா போகுது? கொஞ்சம் அமைதியா இருங்களேன். ஏன் இப்ப என்னமோ சொத்த புடிங்க அந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? ஆமா, பார்வதியான்னு கேட்டீங்க. நானும் பார்வதியான் தான். அதான் நானு நீங்க யாருங்கன்னு கேக்குறேன். இப்ப எவ்வளவு நல்லா இருக்கு கேக்குறதுக்கு. நீங்க எவ்வளவு அழகா உண்மையா பார்வதி மாதிரி பேசுறீங்க. அப்படின்னா மனசு போன் அடிக்கும் போது டென்ஷன் ஆகல? சரி, உங்களுக்கு மனசுல ஒரு பெரிய சோகம் இருக்கா? அதை பத்தி சொல்லுங்கன்றதுதான் கேட்டேன். மனசுல சோகம் இருக்கா? மனசுல அப்படி எதுவும் சோகம் இல்லையே. இல்ல, ஒரு ரொம்ப நாளா உங்க மனசுல வந்து ஒரு விஷயத்த போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கு தீர்வு சொல்லலான்னு தான் போன் அடிச்சேன். என்னன்னு தெரியல. மனசுல நான் போட்டுக்கிட்டு இது பண்ணலையே, அதுக்கு தீர்வு கிடைக்கணும் நான் எதிர்பார்க்கவும் இல்லையே. நீங்க யாருன்னு சொல்லாம நான் எப்படி பதில் சொல்றது உங்ககிட்ட? ராமு பாராசைக்காலஜிஸ்ட். பாராடெக்னாலஜியா? பாராசைக்காலஜி அப்படின்னா ஆழ் மனதுல இருக்கக்கூடிய ஆழமான பல விஷயங்களுக்கு தீர்வு சொல்ற ஒரு துறை. அதாவது கல்யாணத்துக்கு பிறகு ஆஹா ஓஹோன்னு வர வேண்டிய நீங்க ஐயோ அப்படின்னு இருக்கிறீங்களே அப்படின்றதுதான் சொல்ல வந்தேன். ஐயோ அப்படின்னு எல்லாம் இல்லையே, நல்லாதான் வச்சிருக்கிறாரு. என்ன அவருக்கு மனசுக்கு ஏத்த மகாராசா தான் நீங்க விரும்பின பேர்லாம் இருந்தாருதான். ஆனா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாமே. நான் நினைச்ச ஆசையெல்லாம் அவர் நிறைவேற்றிட்டாரு. அதோட போதும். அதோட அதுக்கு மேல என்ன வேணும்? என்னென்ன ஆசை வேணும் சொல்லுங்க பாப்போம். 2-3 ஆசைகள். ஆசைகள்னா என்ன ஆசைகள்? என்ன இது உங்க வாழ்க்கையே பிடிமானம் இல்லாம இருக்கு? என்ன ஆசை அப்படின்னு? என்ன பிடிமானம் இல்லாம இருக்கு? இவ்வளவு வருஷம் ஆகி கல்யாணம் பண்ணி என்ன பிடிமானம் இல்லாம இருக்கு? வருஷமா முக்கியம், வாழ்க்கை தாங்க முக்கியம். எத்தனை வருஷம் வாழ்ந்தன்னு முக்கியம் கிடையாது. எத்தனை நாள் சந்தோஷமா இருந்தன்றதுதான் முக்கியம். எத்தனை நாள் வந்து குடும்பத்தோட நல்லா இருந்தோன்றதுதான் முக்கியம். ஆனா நீங்க யாருன்னு தெரியாம நான் உங்ககிட்ட எல்லா கதையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என்ன கதை அப்படி சொல்லிவிட்டீங்க? நல்லாதான் வச்சிருக்காருன்னு சொன்னீங்க. வேற என்ன சொல்லிட்டீங்க? அப்படி எவ்வளவு காசு வச்சிருக்கீங்க, எவ்வளவு நகை வச்சிருக்கேன்னு சொன்னீங்க. நீங்க யாருன்னே தெரியாம நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படி இல்லன்னா நான் போன் கட் பண்ணிடுவேன். நீங்க யாரும் தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிடுவேன். என்ன நீங்க இவ்வளவு தூரம் பேசும்போது நான் பேசி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். யாருன்னு தெரியாதவங்க கிட்ட பேச மாட்டீங்க. ஆனா என்கிட்ட பேசுறீங்கன்னா என்கிட்ட ஒரு சக்தி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா? அப்படி எதுவும் எனக்கு தெரியல. இல்ல, இவ்வளவு நேரம் பேசுனதே நீங்க வந்து பேசுனதே கிடையாது தானே? இல்ல நான் தெரியாது உங்ககிட்ட யார்ட்டும் பேசுனது இல்ல. ஏன்னாக்கா நீங்க பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்குவோம், நீங்க கேட்டுக்கிட்டே இருக்குவோம். ஆனா உங்க மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. என்ன பயம் வந்துருச்சு? என்னமோ நான் வசியம் பண்ணி உங்களை என்னமோ பண்ண போறேன் அப்படின்னு. அப்படிதானே? அசால்ட்டா இருந்துராத பார்வதி, அலர்ட் ஆயிரு அப்படின்னு சொல்லிக்கிறீங்களா இல்லையா? ஏமாந்துராத, வாய் கொடுக்காத அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லையா? உண்மைதானே? அசால்ட்டா இருக்க கூடாது. இவன் என்னமோ தலையில மிளகாரிக்க பாக்குறான் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லையா? அது உண்மைதான். அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்களே கதையும் சொல்லிட்டு நீங்களே எல்லாம் அதையும் சொல்லிக்கிறீங்க. வர நீங்க இப்படி பேசிக்கிட்டு திருப்பி எதையும் சொல்லிக்கிறீங்க. வர நீங்க யாருன்னு தெரியாம நான் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க. அடுத்து நீங்க வந்து என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, இவன் கொஞ்சம் வேகமா பேசினா டக்குன்னு போனை அடைச்சு போட்டுருவோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆமா, அது உண்மை. உண்மைன்னு சொல்லுவேன், பொய்னா பொய்ன்னு பேசி. அதுதான்மா, இந்த உண்மையான விஷயம் தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து பெரிய அளவுல பிரச்சனையா இருக்கு. வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கா? என்ன பிரச்சனையா இருக்கு? அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்படியோ எங்கெங்கயோ போக வேண்டிய ஆளு, இந்த விஷயம் தான் உங்களை தடுத்துக்கிட்டு இருக்கு. பிரச்சனை கிடையாது. என்னைக்காவது என்னை தேடி வருவீங்க, அப்ப நான் வந்து வச்சுக்கிறேன். நான் தேடி வர்றது இருக்கட்டும். நீங்க யாருன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க யாருன்னு. அப்புறம் நாங்க பிரச்சனை இருக்கா இல்லையான்னு நான் உங்ககிட்ட சொல்றோம். சொல்லட்டுமா?
சொல்லுங்க யாருன்னு. பார்வதி, நான் தான் உதயா பேசுறேன் THRல இருந்து. இது எப்படி இருக்கு? இங்க பாருங்க, யாரு உங்களை மாட்டி விட்டுது? என்ன என்னது? அதான் யாரும் தெரியாத மட்டும் நான் பேசுனதே இல்லை இந்த மாதிரி. என்கிட்ட ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறீங்களா இல்லையா? நல்லாதான் பேசுறீங்க போங்க. இது எப்படி இருக்கு?